பிரைஸ் எல்லாம் இந்த காலைவேளை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையாக ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்காக தீர்க்கமான வார்த்தைகளை கொடுத்து நம்மை திடப்படுத்தி தைரியப்படுத்துகிறார். சோர்ந்து போன சூழ்நிலைகள், பலவீனமான சூழ்நிலைகள், என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலைகள், அவமானமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள், இப்படிப்பட்டது எல்லா நிலைமையிலிருந்தும் நாம் நம்முடைய பலத்தினாலே எதுவும் செய்து வெளியே வர முடியாமல் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்கள் உள்ளங்களை பார்த்து கர்த்தர் ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசுகிறார். பாருங்கள், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த நாட்களிலே எங்கும் பிரச்சனை, நெருக்கம். வேதம் சொல்லுகிறதற்கு முந்தின வசனத்திலே இஸ்ரவேல் அநேக நாளை மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. ஜனங்கள் நெருக்கப்படும் பொழுது அவர்களுக்கு வேதம் அவசியம். ஆனால் அங்கு வேதம் இல்லை, ஆண்டவர் இல்லை. அப்படியானால் அங்கு அவர்கள் ஆண்டவரை தேட விடாதபடிக்கு நிறைய நெருக்கங்கள் இருந்தது. பிரியமானவர்களே, 430 வருஷத்தின் ஒரு அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட காலத்திலே இப்போ ஆண்டவரை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்கள், கூப்பிட ஆரம்பித்தார்கள். நெருக்கப்பட்ட நேரத்தில் தான் தேவன் மோசேவை அனுப்பி வெளிப்பட்டு அவர்களை விடுவித்தார். அது மாத்திரமல்ல, லாபானின் அடிமைத்தனத்தில் 20 வருஷம் இருந்தவன் யாக்கோபு, அவன் தன் குடும்பத்தாரோடு அவனை விட்டு புறப்பட்டு வெளியே வந்த பொழுது அவனுடைய சகோதரன் அவனை கொல்லும்படி வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் யாப்போக் என்ற ஆற்றங்கரையில் தனித்திருந்து இரவெல்லாம் ஆண்டவரோடு போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டு ஜெபிக்கிறான். அவனுடைய உள்ளத்தில் எல்லாம் நெருக்கமான இந்த பழிவாங்குதலின் சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை தேடுகிறான். கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டு அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவையும் பாருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24, 25, 26 நெருக்கப்படுகிற சூழ்நிலை. கர்த்தருடைய நாமத்துக்காக, ஊழியத்துக்காக, சாட்சிக்காக வாழ்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம். அதன் நடுவிலே அவருடைய சிறையிருப்பிலே காணப்பட்ட பொழுதும் அந்த நெருக்கத்திலும் கர்த்தரை ஆராதித்து அவர்கள் துதித்து ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அந்த நடுராத்திரியிலே விடுதலையாய் வெளிப்பட்ட அவர்களை மாத்திரமல்ல, அவளை சுற்றியிருந்தவர்களையும் விடுவித்து ரட்சிக்கிறார். இன்றைக்கு உங்கள் பிரச்சனை, உங்கள் போராட்டம், உங்கள் நெருக்கம், உங்கள் பலவீனங்கள், சூழ்நிலைகள், தாங்க முடியாத வேதனைகள், இன்னும் போராட்டங்கள், இன்னும் வியாதிகள், பல நெருக்கங்கள் இருக்கலாம். கர்த்தருக்காக ஓடுகிற ஊழிய பாதையிலே, ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்திலே இன்னும் பல நெருக்கங்களில் நீங்கள் காணப்படும். உங்களை தேடி தேடி தேனி அணைகள் பிரச்சனை வரலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது அவர் வெளிப்படுவார், விடுவிப்பார். பாவத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, கீழ்ப்படியாததிலிருந்து மனம் திரும்பும்படி இன்றைக்கு தேவன் விரும்புகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நெருக்கப்படுகிற நேரத்தில் உம்மிடத்தில் திரும்பி வருகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உம்மை தேடுக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும், அவர்கள் பிள்ளைகளையும், பெற்றோர்களையும், குறிப்பாக வாலிப பிள்ளைகளையும் நெருக்கமான சூழலிருந்து விடுவித்து, ஆண்டவரை பாவ சூழலிருந்து விடுவித்து, பிசாசின் சூழலிருந்து விடுவித்து இந்த குடும்பத்திலே தேவன் வெளிப்பட்டு ஆசீர்வதிப்பீராக. அடிமைத்தனங்கள், சிறையிருப்புகள், பின்மாற்றங்கள், இப்படி பலவிதமான நெருக்கங்களிலிருந்து மனம் திரும்பி உம்மை தேட, ஆண்டவரே, வேதத்தின் வழியாய் தேட, ஜெபத்தின் வழியாய் தேட, ஆராதனையிலே தேட, பக்கமாய் வந்து பாதத்தில் அமர்ந்து ஒப்பு கொடுத்து தேட உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, நீர் வெளிப்பட்டு ஆசீர்வதியும், விடுவியும், சுகமாக்கும், அற்புதம் செய்யும். இக்கட்டுகளிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. என்ன
என்ன பிரச்சனையில் இந்த காலை வேளையிலே காணப்பட்டாலும் கர்த்தர் வெளிப்பட்டு விடுவித்து ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறப்பா. உம்மிடத்தில் திரும்புகிற அத்தனை பேரையும் விடுவித்து ஆசீர்வதியும். எல்லா சிறையிருப்பை மாற்றித்தாரும். கல்வாரி சிலுவையில் எல்லா நோய்களையும் பலவீனங்களையும் எல்லா போராட்டங்களையும் சுமந்து விடுதலையாய் வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்று முதல் உம்மை முழுமையாய் தேடுவதற்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நாம் தேடுவோம், கர்த்தர் வெளிப்படுவார், விடுவிப்பார். God bless you.